நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் பிறப்பு, அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, சப்தமி திதி, ரேவதி நட்சத்திரம். அப்போது சந்திராசிரமம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ராகு காலம் மத்தியானம் 1:30 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10:45 11:45 வரை, 12:15 1:15 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள் கலரு, கோல்டு கலரு, பிஸ்கட் கலரு, அந்த மாதிரிப்பட்டதை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் அல்லது மெரூன் கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது இன்னைக்கு முள்ளங்கி அல்லது புதினா சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னது, எதெல்லாம் அதிர்ஷ்டம் என்று பார்க்கலாம். முதல்ல அதிர்ஷ்டத்தில் எண், அதாவது நம்பர் 8 அதிர்ஷ்டமான நம்பர் ஆகும். அதே மாதிரி தேதிகள் 8 17 26. ஸோ இந்த தேதிகளில் எதை ஆரம்பித்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி கிழமை சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை அதிர்ஷ்டமான கிழமை ஆகும், அதிர்ஷ்டமான நாள் ஆகும். அதே மாதிரி நட்சத்திரம் கேட்டை, திருவோணம், பரணி, ரோகிணி, அஸ்தம், இவையெல்லாம் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களாகும். அதே மாதிரி மாதம், அதிர்ஷ்டமான மாதங்கள் சொல்றதா இருந்தால் தை, சித்திரை, ஆவணி, புரட்டாசி, இவை அதிர்ஷ்டமான மாதம் ஆகும். இப்போ அந்த திசை, அந்த அவன்ச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான திக்கு கிழக்கு. அதிர்ஷ்டமான நிறம் கருமை கலந்த நீலம்னு சொல்லலாம், அதுதான் அதிர்ஷ்டமான நிறம். அவங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் சிவன். அதே மாதிரி அவங்க வணங்க வேண்டிய சேத்திரம் திருநள்ளார், ரத்னம், அதாவது நவரத்னம்னு சொல்றோம் இல்லையா, அதிர்ஷ்டக்கல் நீலம், அதாவது ப்ளூ சோஃபேன்னு சொல்லுவாங்க. உலோகம் இரும்பு. லட்சணை அது சிம்பல் காகம்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகப்படுமானால், பயன்படுமானால் தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. இன்று மேசராசிக்காரர்களுக்கு தனதானிய விருத்தி உண்டாகும். நண்பர்கள், உறவினர்கள் உதவி புரிவாக இருக்கின்றனர். பணவரவு ஓரளவு நன்றாகவே இருக்கின்றது. தாய் வழியில் சொத்து சுகம் கிடைக்கலாம். மனைவியால் நன்மை உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகரிக்கும். பதவி உயர்வும் ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. வரவை போலவே செலவும் அதிகமாக இருக்கும். நண்பர்கள், உறவினர்களால் பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாவது நடைபெறலாம். செய்தொழிலில் அதிக முன்னேற்றமின்மை காணப்படும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டால் கூட ஒரு லெவலுக்கு மேலே முன்னேற்றம் இல்லை. அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. வீண் அலைச்சல் ஆஸ் யூசுவல் உண்டாகிறது. அடுத்து மிதுன ராசி. வீணான ஒரு அச்சம், ஒரு பயமான நிலையிலேயே, மனநிலையிலேயே இருக்கின்றீர்கள். செய்தொழிலில் கெட்ட பெயர், நஷ்டம் ஆகியவை ஏற்படக்கூடும். பெண்களால் பண விரயம் ஏற்படும். பெற்றோர்கள் உடல்நிலை சற்று பாதிக்கப்படக்கூடும். ஆனால் தீமைகள் எதுவும் ஏற்பட்டு விடாது. கவலைகள் அதிகரித்தாலும் மனைவி மக்கள் அதை மறந்து, கவலையை மறந்து மகிழ்ச்சி உண்டாகும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அடுத்து கடகராசி. தீயவர் நட்பு, தீய காரியங்களில் மனதை ஈடுபடுத்தல், பொருள் இழப்பு ஆகியவை சம்பவிக்கும். தீய எண்ணமுள்ள பெண்களிடம் தொடர்பு ஏற்படலாம். செய்தொழிலில் இடையூறு உண்டாகிறது. முன்னேற்றம் தடைபடுகிறது.
பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருந்து வரும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து சிம்மராசி. செய்தொழிலில் இடையூறு, கெட்ட பெயர், கடன் தொல்லை முதலியவை ஏற்படும். நோயின் தொல்லை சற்று அதிகரிக்கிறது. மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுபவர்களாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. மக்கள் ஆதரவு அதிகம் இருக்காது. எச்சரிக்கையாக இருக்க நன்று. அடுத்து கன்னிராசி. வாகனம் வாங்க வாய்ப்பு ஏற்படும். செய்தொழிலில் அதிக நன்மை உண்டாகிறது. வாழ்க்கையில் ஒரு திருப்பம், டேர்னிங் பாயிண்ட் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதுவித தொழிலையும் மேற்கொள்ள நேரிடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம், ஓரளவு லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. அடுத்து துளாராசி. பொருள் வரவும் சேமிக்க வேண்டிய எண்ணமும் ஏற்படும். புதுமனை வாங்கலாம். புதிய ஆபரணங்கள், புத்தாடைகள் வாங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது காதல் விவகாரங்கள் கைகூடும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலன் கிடைக்கிறது. நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிகின்றார்கள். அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் கொஞ்சம் மந்தமான நிலை நிலவுகிறது. அதில் ஆதரவின்மையும் உண்டாகிறது. அதே மாதிரி கவலை, அமைதியின்மை, வீண் அலைச்சல் முதலியவை சம்பவிக்கக்கூடும். நண்பர்களிடம் மனத்தாங்கல் ஏற்படலாம். உறவினர்களின் ஆதரவும் குறைகின்றது. சில ஏமாற்றங்களும் ஏற்படும். மக்கள் அதிக உதவியாக இருக்க மாட்டார்கள். அடுத்து தனுசு ராசி. மக்கள் பேறு கிட்டும். முன்பு தடைபட்ட காரியங்கள் இப்போது ஒரு இடையூறுமின்றி கைகூடி வருகின்றது. அதில் நல்ல ஆதாயமும் ஏற்படுகின்றது. தூரதேச பிரயாண வாய்ப்பு வரும். அதன் மூலம் பல நன்மைகள் உண்டாகும். உறவினர், நண்பர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து மகர ராசி. எப்போதும் இல்லாத துணிவு இப்போது உண்டாகிறது. எக்காரியத்தையும் துணிவுடன் செய்து அதில் அதிக நன்மை அடையலாம். காதலில் வெற்றி ஏற்படும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் அதிக லாபம் அவ்வளவு லாபத்தை தராது. அதே சமயத்தில் முன்கோபம் காரணமாக நெருங்கிய நண்பர்களிடம் கூட விரோதம் உண்டாகக்கூடும். மனதில் தீய எண்ணங்கள் ஏற்படும். அடுத்து கும்பராசி. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல பலனடைய முடியும். மனைவி மக்கள் மகிழ்ச்சி அளிப்பவர்களாக இருப்பார்கள். உறவினர், நண்பர்கள் உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்கும். பெண்களால் பொருள் வரவு இருக்கும். வீடு, வாசல், நிலபுலன்கள், சொத்து சுகம் கிட்டும். அடுத்து மீனராசி. வெளியூரில் வேலை வாய்ப்பு வரலாம். செய்தொழிலில் சிறிது தடங்களும் ஆதரவின்மையும் நீடிக்கும். தீயவர்களின் நட்பும் தீய காரியங்களை மனதை ஈடுபடுத்தலும் இருக்கும். உண்மை வாழ்வை விட்டுவிட்டு போலி வாழ்வில் மனம் அதிகமாக ஈடுபடலாம். ஆனால் எதிர்பாராத வகையில் பணவரவும் புதிய நண்பர்கள் சேர்க்கையும் உண்டாகும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.